திமுக வந்து கம்யூனிஸ்டுகளை பின்னுக்கு தள்ளி தமிழர் என்ற வாய்ச்சவடால் பண்ணாங்க. அதே மாதிரிதான் பீகார்ல லாலு பிரசாத் யாதவ் பிற்படுத்தப்பட்டவர்கள் யாதவர்கள் மண்டல் கிண்டல்னு போட்ட இவன் பிஜேபி கமண்டலத்தை தூக்கின்னு ராமர். இப்ப காங்கிரஸ் கட்சிக்கு வருத்தம் இருக்காங்கல்ல, இந்த நாட்டை நிர்மாணித்த கட்சி, விடுதலைக்காக போராடிய கட்சி, தியாகம் பண்ண கட்சி, 2 பிரதமர்கள் உயிரை பணயம் வச்ச கட்சி, அந்த கட்சியை வந்து டக்குன்னு ராமர்ன்றான், அயோத்தின்றான், மதுரான்றான், அவனுக்கு கோவம் வரணும்ல. அவங்கெல்லாம் அப்படி பதறலையே, அரசியல் ரீதியா களமாடுகிறார்கள். ஜனநாயகத்துல வந்துங்க இதெல்லாம் எதிர்பார்க்கணும். என்னவோ வந்து இவருக்கு ஏதோ இவர் வீட்டுல இருந்து யாரோ பறிச்சுட்டு போற மாதிரி. நீங்க ஸ்ட்ராங்கா இருந்தீங்கன்னா, உங்க கொள்கை ஒழுங்கா இருந்தா நீங்க பதட்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. யூ ஷுட் பி கான்ஃபிடென்ட். இப்போ இதெல்லாம் வந்து நம்பகத்தன்மை இழந்துட்டு நம்பிக்கை போனவனுடைய ஒரு கதறலாகத்தான் நான் பார்க்குறேன். சீமான், திமுக அமைச்சர்கள், ரஜினிகாந்த் எல்லாருடைய கதறலும் ஒற்றை மனிதன்.